மண்டலம் 1 12வது வட்டத்திற்குட்பட்ட பெருநகர சென்னை மாநகராட்சியில் இங்கு வசிக்கின்ற பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க பிள்ளைகள் விளையாட மாலை நேரத்தில் ஒரு பூங்கா இல்லை என்ற பெரும் குறையினை கூறியதால் ஒப்பாரும் மிக்காருமில்லா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவர் அவர்களின் ஆசியுடனும் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் வணக்கத்துக்குரிய மேயர் அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று என்னுடைய மாமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் இந்த சாலையோர பூங்காவும் இந்த ஓப்பன் ஜிம்மும் இன்னைக்கு திறந்திருக்கோம். உள்ளபடியே இங்கு இருக்கின்ற மக்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். எனக்கு முன்னதாக பேசிய மாவட்ட கழகத்தின் பிரதிநிதியும் எனக்கு முன்னதாக இது நகராட்சியாக இருந்துச்சு, இப்போ மாநகராட்சியாக இருந்தது. அப்போ நகரமன்ற உறுப்பினராக அண்ணன் எம் வி குமார் அவர்களும் அண்ணன் சைலஸ் அவர்களும் முன்னாள் நகரமன்ற உறுப்பினராக பணியாற்றும் போது பெரும் முயற்சி எடுத்து பூங்காவுக்காக முயற்சி எடுத்தார்கள். அவர்களுக்கு அப்போதைய கனவு இப்பொழுது நிறைவேறியது என்று உணர்வுபூர்வமாக அவர்கள் சொன்ன விதம் உள்ளபடியே நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்னும் அடுத்தடுத்து ஒரு லேடிஸ் ஜிம் உருவாக்கிட்டோம். அதை நாளை மறுநாள் அதை லேடிஸ் ஜிம் கொண்டு வந்துடுவோம். அதற்கு பிறகு 3 அங்கன்வாடி மையமும் திறக்க வேண்டிய சூழல்ல இருக்கு. வருங்காலம் இது போன்ற எண்ணற்ற நலத்திட்டங்களும் எண்ணற்ற மக்கள் நல பணிகளும் திராவிட மாடல் 2.0 நடைபெறும் என்று சொல்லிக்கொள்ள விருகிறேன். நன்றி, வணக்கம். காலடிப்பேட்டையில ஒரு 50 ஆண்டு கனவை வரலாறு திரும்பின மாதிரி இந்த பார்க் இன்னைக்கு திறக்கப்படுகிறது. இந்த காலடிப்பேட்டை மேற்கு மாட வீதியில காமராஜர் பூங்கா, ஓடியன்மணி திரையரங்க எதிரில் மிகப்பெரிய காமராஜர் பூங்கா ஒன்று இருந்தது. அந்த காலத்துல பழைய ஆளுங்களுக்கு தெரியும், ஒரு ரேடியோ கூண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதுல காலையில செய்திகள், மாலை செய்திகள் இதெல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ஒளிபரப்புற இடம் அந்த பார்க்கில் இருந்தது. இந்த பகுதி முழுமைக்கும் தண்ணி கிடைக்கக்கூடிய பம்பு அங்க இருந்தது. மாட்டு மந்தை ஃபுல்லா அங்க வரும், தண்ணி கோமியம் மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற பம்புல அடிச்சுக்கின்னு தான் போவாங்க. அதுவும் எப்படி எடுத்துன்னு போவாங்க தெரியுங்களா? தோல்ல ஒரு கொம்பு வச்சுட்டு முன்பக்கம் ஒரு பக்கெட்டு, பின்பக்கம் ஒரு பக்கெட்டு வச்சு தோல்ல தூக்கிட்டு போவாங்க. அப்படி தண்ணி சப்ளை பண்ண இடம் அந்த காமராஜர் பூங்கா. அந்த பூங்கா இன்றைக்கு அரசு அலுவலகங்களா மக்கள் தேவைக்கு ஏற்ப மாறி இருந்த நிலையில் இன்றைக்கு ஏராளமான குழந்தைகள், பெரியவர்கள் பயன்படுகிற அளவு இந்த பூங்காவை திருவொற்றியூர் மண்டலத்தில் 12வது வட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் கவி கணேசன் அவர்கள் ஏற்பாடு செய்து மண்டல தலைவர் திமு தனியரசு அவர்கள் அந்த நிகழ்ச்சியில பூஜை போடுகிற நிகழ்ச்சியில கலந்து இன்றைக்கு நிறைவடைந்து மக்கள் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கின்ற இந்த நல்ல நாள். இந்த சின்ன பிள்ளைங்க மாதிரி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த பகுதியில் இருந்தப்போ ஓடி விளையாடின பார்க்கு காமராஜர் பூங்காவுக்கு பதிலாக இன்றைக்கு இவ்வளவு பெரிய விளையாட்டு நவீன உபகரணங்களோட குழந்தைகள் விளையாடக்கூடிய ஒரு பூங்காவை உருவாக்கி இருக்கின்ற திராவிட மாடல் அரசின் நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நல்லாட்சிக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? ஜாலியா ஹாப்பியா இருக்கீங்க? உங்க வயசுல இருக்கிறப்ப நானும் இதே போல பார்க்கல, இதே தெருவுல விளையாடினேன். ரொம்ப நாள் இல்லாம இருந்தது. எவ்வளவு நாள் தெரியுமா? 50 வருஷம் இல்லாம இருந்தது. அந்த 50 ஆண்டுகளை இன்றைக்கு மீண்டும் நாம் பெற்றிருக்கிறோம். உங்க சின்ன வயசுல நீங்க இருந்த மாதிரி விளையாடின ஒரு பார்க் இல்லாம போச்சு. நடுவுல அந்த குழந்தைங்களுக்கு இல்லாம இருந்தது. இப்ப மீண்டும் அந்த பூங்காவை யார் கொடுத்திருக்கா? தளபதி மு.க. ஸ்டாலின் கொடுத்திருக்காரு. என் பேர் முகமது ஹயாத். இது எந்த ஏரியாப்பா? கலாதிபேட்
திருவட்டூர் நகர். திருவட்டூர். இந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. பார்க்கு, ஊஞ்சல், சர்க்கஸ், ஜிம், இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. தேங்க்யூ. என் பேர் சிராஜ். நான் இந்த பார்க்ல டெய்லி விளையாடி வருவேன். இது பார்க்கு காலாஜிப்பேட்டை திருவத்தூர்ல இருக்கு. நான் டெய்லி இந்த பார்க்ல விளையாடி வருவேன். எனக்கு எக்ஸாம் கூட நடக்குது, அப்போ கூட நான் இந்த பார்க்ல விளையாடி வருவேன். எனக்கு எந்த பயத்துமே இல்லை எக்ஸாம்ல. ஏன் இந்த பார்க் தான் இந்த ஃபியூச்சர்ல ஒரு நாள் ஸ்போர்ட்ஸ் மேன் ஆக வைக்கும். என் பேர் உஷா. நான் பூ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். இங்கே திருவட்டூர் ஒரு பார்க் ஒன்று கட்டிருக்கிறாங்க. காலாடிப்பட்டியில் மேற்கு மாடுவதில் பிள்ளைங்களுக்காக நல்லா விளையாட கொள்ள, லேடிஸ்க்காக ஜிம் எல்லாம் கட்டிட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க வந்து நல்லா விளையாட கொள்ள வசதியாக இருக்குது. எந்த டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குது. நாங்களும் வாக்கிங்லாம் போகிறோம். காலையில் போகிறோம். காலையில் எங்கள் பேத்திங்களாம் வாக்கிங்லாம் வராங்க, சொல்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. நிறைய பேர் வராங்க. எங்கே இருந்தாலும் இங்கே தான் வராங்க. இது 12வது வார்டு.